வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமான ரொம்ப சுவையான தக்காளி பிரியாணி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்க்கலாம். 5 பல் பூண்டு, 5 பச்சை மிளகா, இது ரெண்டையும் தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இது மாதிரி தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அரைக்க போகிறது தக்காளி. 1 கப்பு அரிசிக்கு நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 4 தக்காளியும் இது மாதிரி பெரிய பீஸாகவே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். இது மாதிரி தண்ணி சேர்க்காமல் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி அடுத்து நம்ம சாதம் நல்லா உதிரியாக இருக்க மாதிரி இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா உதிரியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றக்க. இது மாதிரி சாதம் வேக வச்சு உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கடாயில் பூண்டு, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நம்ம இந்தளவுக்கு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். அதாவது இந்த பூண்டு, பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற முடியும் நம்ம வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் இப்போ சேர்க்க போகிறது வெங்காயம், பெரிய வெங்காயம். இது மாதிரி நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இப்போ கடாயில் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா பொன்னிறமாக வர முடியும். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இது மாதிரி நீல வாக்கிலேயே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரியாணிக்குனாலே நான் இந்த மாதிரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போடும்போது அது சாப்பிடும்போதே ஒரு சுவை நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் எந்த ஒரு மசாலாத்தூளும் சேர்க்க போகிறதில்ல. கரம் மசால், தனியாத்தூள், எந்த ஜீரகத்தூள், எந்த ஒரு மசாலாத்தூளும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம இப்போ மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை நம்ம இதில் கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். அதாவது தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போற முடியும். நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி பதம் இல்லாத அளவுக்கு இந்த பேஸ்ட் தண்ணி பதம் இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்குது. நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது நம்ம சாதத்தை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த சாதம் ரொம்ப உதிரியாகவும் இருக்காது. அதனால் தண்ணி பதம் இல்லாத மாதிரி இந்த பேஸ்ட்டை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கெட்டியாக தண்ணி பதம் இல்லாமல் இருக்க முடியும். நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்களா, தண்ணி பதமே இல்லாமல் நம்ம நல்லா அந்த தொக்கு மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு அந்த தக்காளி பேஸ்ட்டு. இது மாதிரி இருந்துச்சுன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப. இது மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உதிரியாக எடுத்து வச்சுருக்க சாதத்தை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஈவனாக நல்லா சாதத்தில் அந்த பேஸ்ட் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சுலபமாக நம்ம காலையில் செய்யக்கூடிய, ஆஃபீஸ்க்கு போகிறவங்களும் சரி, ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புகிறவங்களுக்கும் நல்ல சுலபமாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இல்லைனா நம்ம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம வீட்டில் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்றப்ப செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான லஞ்ச் ரெசிபியும் கூட. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக ரைத்தா, ஆனியன் ரைத்தா, கேரட் ரைத்தா எல்லாமே நல்லா சூட் ஆகும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.